எந்த ஒரு விஷயத்த ஆரம்பிக்கணும்னாலும் அதுக்கு நமக்கு ஒரு தேடல்னு ஒரு விஷயம் வந்து முதல்மே ஆயிடும். ஒரு ப்ராப்ளம் இருந்தால் தானே ஒரு சொல்யூஷனை நோக்கி நம்ம போவோம். அந்த மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை ஏதோ ஒன்று சரியில்லையே, இது ஏதாவது ஒரு மாற்றம் இருந்தால் நல்லா இருக்குமேங்கிறவங்க மட்டும்தான் ஒரு மாற்றம் தேடுவாங்க. அப்படி வந்து சராசரியா இருக்கிற ஒரு மனுஷங்க வந்து ஒரு மாற்றம் வேணும் இப்படி இருந்தா வந்து நம்மளுக்கு ஜீரணம் சரியில்லை, நல்ல சாப்பாடு தானே சாப்பிட்றோம், நல்ல கடையில நல்ல அரிசியா நல்ல பருப்பா பார்த்து வாங்குறோம், வீட்டில தான் சமைக்கிறோம், ஆனாலும் ஏன் நம்மளுக்கு பிரச்சனை வருது, மலச்சிக்கல் வருது, இப்படிலாம் வந்து அவங்களுக்குள்ள அவங்க யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கான வழியை தேடுறாங்க. அப்படி தேடும் பொழுது இயற்கை வாழ்வியல் சம்மந்தப்பட்ட நிறைய மெசேஜஸ் வந்து நம்மளுக்கு இன்டர்நெட்லயே கிடைக்குது. ஆனா அதுல எது உண்மை எது பொய்ங்கிற கன்ஃபியூஷன் மட்டும் எல்லாருக்குமே இருக்கு. இது வந்து நம்ம வாழ்ந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். நீங்க கேட்டதை வச்சு பார்த்தீங்க, இது எல்லாருக்குமே சாத்தியமான ஒரு விஷயம். ஆனா என்னன்னா இயற்கை வாழ்வு வந்து ஈஸி கிடையாது. இது வந்து ரொம்ப சுலபம், மருந்து மாத்திரை இல்லாம வாழலாம் இல்ல அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்து இதை ஆரம்பிக்கவே கூடாது. இது வேற அது வேற, இது வேற பரிமாணம் அது வேற பரிமாணம். நீங்க வந்து நம்ம வந்து மருந்து மாத்திரைங்கிறது அலோபதி மட்டும் இல்லை, ஆயுர்வேதா சித்தா இயற்கையா பண்ற வீட்டு மருந்துகளை கூட இல்லாம கூட வாழ முடியும், அதோட சேர்ந்தும் வாழ முடியும். ஒருத்தருக்கும் அதோடைய சதவிகிதம் வேற. இப்ப இயற்கை வாழ்வியல் அப்படின்னா, இப்ப நான் இயற்கை வாழ்வு ஆரம்பிக்கிறேன் வாழறேன் அப்படின்னா எனக்கானதும் உங்களுக்கானதும் ஒண்ணு கிடையாது. நான் ஒரு 10% ஃபாலோ பண்ணலாம், நீங்க ஒரு 20% ஃபாலோ பண்ணலாம், ஒருத்தர் 95% ஃபாலோ பண்ணலாம். அவங்க எவ்வளோ அதை ஃபாலோ பண்ணணுங்கிறது அவங்கவுங்க முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அதை எதை பேஸ் பண்ணி முடிவு பண்ணணும் அப்படின்னா அவங்களால எந்த அளவுக்கு அதை தாக்கு பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் அதை பண்ணணும். முழுக்க வந்து நான் வந்து இதை மட்டும்தான் பண்ணுவேன் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு அதை வந்து ஒதுக்கக்கூடாது. இயற்கை வாழ்வியல்ல வாழ்ந்துட்டு இருக்கவங்க வந்து ஒரு திடீர்னு ஒரு எமர்ஜென்சி, அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஆனா நான் இதுல தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு உயிர் விட்டவங்க எவ்வளவு பேர் நாமளே கேள்விப்பட்டிருக்கோம். அந்த அளவுக்கு வச்சுட்டாருங்க. உங்களால எவ்வளவு முடியுமோ ஃபாலோ பண்ணுங்க. அப்படி உங்களால ஒரு கட்டத்துல வந்து உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு யார் மேல நம்பிக்கை இருக்கோ அவங்க கிட்ட போங்க. அது மாற்று மருந்துகளா இருந்தாலும் சரி, ஆங்கில மருத்துவமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அது தேவைன்னா அந்த இடத்துக்கு போங்க. இதே இல்லைங்கிற போது நம்ம எதுவுமே ஃபாலோ பண்ண முடியாது இல்லையா? அதனால ஒருவரும் தனிநபர் அவங்களுடைய மன உறுதிக்கேற்ப முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ஆனா கண்டிப்பா இது எல்லாருக்குமான ஒரு விஷயம் தான்.